மனிதர்கள் எப்போ இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இந்த தானியங்கள் அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிடும்போது தான், அவர்கள் தேவையில்லாத வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. எப்படி எதனால் அப்படின்னு, இப்போ எதெல்லாம் தேவையில்லாதது, இப்போ விண்வெளி ஆராய்ச்சி, வேற்று கிரகத்தில் போய் குடியேறுறது, இந்த கிரகத்திலேயே எப்படி வாழ்கிறது, இந்த கிரகத்தில் ஏன் இந்த கிரகம் உனக்கு போதாதா, பூமி உனக்கு போதாதா, நீ வாழ்வதற்கு வேற்று கிரகம், இப்போ மனிதர்களுடைய நோக்கமே என்னன்னு தெரியாமல் இப்படி தேவையில்லாத ஆராய்ச்சிகள், இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த அரிசி, கோதுமை உணவுகள் தான் காரணமாக இருக்குது. எதனாலன்னா, இதை நீங்கள் உற்பத்தி பண்ணி சேமித்து வச்சிடலாம். ஒரு 2 வருடத்திற்கு தேவையான நெல்லையோ கோதுமையையோ உற்பத்தி பண்ணி அல்லது கேழ்வரகு இது போன்ற உணவுகளை சேமித்து வைத்து விடலாம். அதன் பிறகு நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதம் ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் நெல், கோதுமையை நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா, உற்பத்தி பண்ணி மூட்டை கட்டி வச்சிடலாம். 2 வருஷத்துக்கு அப்போ நம்ம உழைக்கவே தேவையில்லை, சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை. அப்போ தான் அப்போ நம்ம என்ன செய்யலாம், வேறு என்ன செய்யலாம். இப்போ உணவு பிரச்சனை தீர்ந்தாச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு தேவையான நெல், கோதுமை உணவுகளை நாம் சேமித்து வச்சுட்டோம். நம்மக்கிட்ட அல்லது 3 வருஷத்துக்கு தேவையான நெல், கோதுமை உணவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், செய்வதற்கு வேறு என்ன பண்ணலாம். உணவு இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. உணவு பிரச்சனையை ஒரு 3 வருடத்திற்கு உணவு பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கவலைப்படாத அந்த உணவை பற்றின பயமே இல்லை. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு எறும்பு கூட இன்றைக்கி என்ன உணவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பதட்டத்திலே தான் இருக்கும். ஒரு எறும்போ இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், இன்றைக்கி என்ன வாழ்வதற்கு நமக்கு என்ன உணவு கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கி இல்லைன்னா அது பட்னியாக கிடக்கும். இப்போ பல உயிரினங்கள் உணவு இல்லாமல் பட்னியாக கூட கிடக்கும். ஆனால் மனிதர்களுக்கு அந்த பட்டினி கிடப்பதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பயமே இல்லை. உணவை பற்றின பயமே எங்களுக்கு கிடையாதுப்பா. பிற உயிரினங்கள் எல்லாமே சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் உணவை பற்றின பயத்தோடு தான் இருக்குது. இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சவாலோடு தான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு எப்போ அது இல்லாமல் போச்சு அப்படின்னா, எப்போ நெல், கோதுமையெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, நெல், கோதுமைங்கிறது ஆதி காலத்துலலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல், கோதுமையை நீங்கள் விளைய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஆதி காலத்தில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் நெல், கோதுமையை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இங்கே ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. பூமியில் அவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும். மரங்களை வெட்ட முடியும் என்பதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனிதர்கள் தெரிந்து கொண்டார்கள். நீங்கள் நெல், கோதுமையை விளைவிக்கணும்னா மரங்கள் இல்லாத சமவெளிகளில் தான் உங்களால் நெல், கோதுமையை விளைய வைக்க முடியும். நெல், கோதுமைகளை விளைய வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இந்த பூமியில் ஒரு மரம் கூட வெட்டப்படவில்லை. வெட்ட முடியும் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ பசுமையாக அந்த பூமி இருந்திருக்கும். அப்படி இருந்த இந்த பூமியை எப்போ உலோகம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இந்த மரங்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். வெட்டி அந்த நிலத்தை சமவெளியாக மாற்றி, அந்த நிலத்தில் சமவெளியாக மாற்றிய நிலத்தில் தான் அப்புறம் நிலத்தை உழ வேண்டும். உழுவதற்கு கலப்பை தேவை. கலப்பையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு உலோகத்தாலான கருவிகள் தேவை. அருவா, உளி, சுத்தியல் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கலப்பையை உருவாக்க முடியும். கலப்பையை உருவாக்குறது கூட ஒரு மரத்தை வெட்ட வேண்டும். மரத்தை வெட்டுவதற்கு உலோகங்கள் தேவை. அப்படி நிலத்தை அதாவது மரங்கள் இல்லாமல் மரங்கள் இல்லாமல் மரங்கள் இல்லாத ஒரு நிலப்பகுதியை உருவாக்குவதற்கு மரங்களை வெட்டுவதற்கு உலோகங்கள் தேவை. அப்படி சமப்படுத்தப்பட்ட மரங்கள் இல்லாத சமவெளிகள் தான் நீங்கள் நெல், கோதுமையை தானியங்களாக விளைய வைக்க முடியும். அப்போ அதற்கு என்ன தேவை, அப்போ எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அவங்க நெல், கோதுமையை விளைய வச்சுருக்காங்க. அப்போ அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியை அவங்களால சீர்திருத்தவே முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியை மனிதர்களால் எதுவுமே பண்ண முடியாது. பிற உயிரினங்களைப் போல அப்படியே வாழ வேண்டியதுதான். தனக்கு தகுந்தாற் போன்று மாற்றவே முடியாது. இந்த மரங்களை வெட்ட முடியாது, ஒரு குழியை தோண்ட முடியாது, ஒரு பாறையை உடைக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் உலோகங்கள் தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மரங்களை வெட்டியிருக்காங்க, சமவெளிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். சமவெளிகளில் நெல், கோதுமையை விளைய வச்சுருக்காங்க. விளைய வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, மூட்டை மூட்டையாக நெல்லை சேமித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோதுமையை சேமிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 வருடத்திற்கு தேவையான நெல், கோதுமையை சேமித்து வச்சுட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு நமக்கு கவலையே இல்லைப்பா. மூட்டை மூட்டையாக சேமித்து வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்காவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பார்க்குறாங்க. ஒரு 500-1000 வருஷத்துக்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்கள், அது தொடர்ந்து வருகிற காலங்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு வருகிற காலங்களில் எல்லாருமே விவசாயம் தான் பார்த்தாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி நெல், கோதுமைகளை மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுக்கிட்டு, அப்போ 3 வருஷத்துக்கு நமக்கு எந்த பயமும் இல்லை. உணவை பற்றின பயமே சுத்தமாக இல்லை. அப்படிங்கும்போது தான் அப்போ நம்ம ஏதாவது செஞ்சாகணும்ல. அதுக்காக நம்ம படுத்தே கிடக்க முடியாதுல்ல.
மனிதர்கள் எதாவது செஞ்சாகணும். மனிதர்கள் வந்து நம்மலாம் குரங்குகள் தானே. அப்போ எதையாவது குரங்குகள் கை சும்மா இருக்குமா? அப்போ எதையாவது செஞ்சாகணும்ல. அப்போ எதையாவது செய்யணும் அப்படிங்கும்போது நமக்கு சரி உணவை தேடலான்னா உணவை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா உணவை பற்றின பயமும் இல்லை. காரணம் மூட்டை மூட்டையாக நம்ம சேமித்து வச்சுருக்கோம். ஒரு 6 மாதம் உழைச்சா 3 வருஷத்துக்கு தேவையான நெல்லையோ கோதுமையோ நம்ம சேமித்து வச்சிடலாம். அப்படி அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் தேவையில்லாத வேலைகள்லாம் மனித வாழ்க்கைக்குள்ளே வருது. தேவையில்லாத வேலைங்கிறது என்னது? பிறரோட போய் சண்டை போடுறதே அதனால தான் வருது. இன்றைக்கி எப்போ நீ வந்து சும்மா இருக்கிறியோ, செய்வதற்கு உனக்கு வேலையே இல்லையோ, அப்போ நீ என்ன பண்ணுற? ஏற்கனவே நீ உனக்கு தேவையான உணவெல்லாம் நீ சேமித்து வச்சுட்ட. இன்றைக்கி போனால் தான் அப்படி இருக்கும்போது தான் நீ என்ன பண்ணுற? சண்டை போரிடுகிற ஒரு தேவையில்லாத ஒரு நடைமுறை வருது. நான் வலிமையானவன் என்பதை நிரூபிப்பதற்கு உணவை தேடுவது தான் பிற உயிரினங்களோட வழி. பிற உயிரினங்கள் தன்னை வலிமையாக காட்டிக்கொள்ள உணவை தேடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. உணவை தேடுவதற்காக போட்டி போடுகிறது. அதன் மூலம் தன்னை வலிமையானவராக தங்களுக்குள் காட்டிக்கொள்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு இப்போ நீ தேவையான 6 மாதம் உழைச்சப்பா ஒவ்வொரு வீட்லேயும் மூட்டையாக நெல்லையும் கோதுமையும் அடக்கி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? நான் என்னை வலிமையானவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இப்பொழுது வேலையே இல்லை. ஏனென்றால் 3 வருடத்திற்கு தேவையான நெல் கோதுமைகளை நான் சேமித்து வைத்து விட்டேன். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? இந்த சண்டை போடுறாங்க. அப்போ தான் இந்த வெட்டியாக உட்காந்து பேசும்போது தான் எனக்கு வேலை இருக்குது. பிஸியாக இருந்தாங்கன்னா மனிதர்கள் வந்து நேரத்தோட அருமை தெரிஞ்சு ஒழுங்காக பேசுவாங்க. இப்போ செய்வதற்கு வேலையே இல்லை. ஏன்னா உணவுகள் சேமிக்கப்பட்டாச்சு. அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாமல் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத நடைமுறைகளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராங்க. தேவையில்லாத விஷயங்களை உருவாக்குறாங்க. ஆடம்பரமாக வீடை கட்டுறது, ஆடம்பரமான வாழ்கிறது, மகிழ்ச்சியாக வாழாமல் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் சண்டை போடுறது, போரிடுவதற்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்குறது அப்படின்னு போட்டு அப்போ நீயா நானா, நான் யாருன்னு காட்டுறேன், இந்த உலகத்தையே நான் வளைச்சி காட்டுறேன், உலகத்தையே எனது ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து காட்டுறேன். இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை, வாழ்வதற்கு தேவையில்லாத சிந்தனை. மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது தேவையில்லாத சிந்தனை. இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ செய்யாது, அழிக்க தான் செய்யும். அப்போ இந்த நெல் கோதுமை வந்த பிறகு தான் இந்த மாதிரி தேவையில்லாத நடைமுறைகள்லாம் வருது. அதுவே நீ காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டோன்னா அது நீ 1 வாரத்துக்கு மேலே சேமிக்க முடியாது. ஒரு பழத்தையோ காய்கறியவோ உன்னால் 1 வாரத்துக்கு மேலே சேமிக்க முடியாது. அப்போ மனிதர்களுடைய உணவே அதுதான். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலை தலைகள், இதுதான் மனித உணவு. இதை தவிர நீங்கள் வேறு எதையும் சாப்பிட்டீங்கன்னா அது மனித உணவே கிடையாது. நெல், கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவே கிடையாது. அப்போ நான் எதை சொல்கிறேனோ, எதை மனித உணவாக சொல்கிறேனோ அந்த உணவை பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் உணவை பற்றின ஒரு பயத்தோடு இருப்பீங்க. உணவு 1 வாரத்தில் கெட்டு போயிடும். நாம் இன்றைக்கி பழம் வச்சுருக்கோம், இந்த பழம் வந்து 1 வாரத்தில் கெட்டு போயிடும். 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? பிள்ளைகள் பட்டினியோடு கிடப்பாங்களே, குடும்பத்தினர் பட்டினியோடு கிடப்பாங்க, நாம் பட்டினியோடு கிடப்போம். அப்போ அந்த கவலை இருக்கும். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த சண்டை போடுறது, போரிடுறது, இந்த விண்வெளி ஆராய்ச்சி, தேவையில்லாத ஆராய்ச்சி. விண்வெளி ஆராய்ச்சி சும்மா உட்காந்து எளிமையாக பண்ணணும். தேவையில்லாமல் தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் இதெல்லாம் எதனாலன்னா உனக்கு உணவை பற்றின பயமே இல்லை. உணவை பற்றின பயம் அப்போ கடந்த காலங்களிலே இது வந்து உணவை பற்றின பயத்தை மனிதனிடம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் மூலமாக நம்ம உணவை உற்பத்தி பண்ணும்போது கொஞ்சம் பேர் மட்டுமே உழைச்சா மட்டுமே போதும். அன்றைக்காவது கடந்த காலங்களில் எல்லாருமே உழைச்சாங்க. பெரும்பாலான மக்கள் உணவை தேடினார்கள், உணவை தேடி சேமித்து வைத்தார்கள். 3 வருடத்திற்கு 2 வருடத்திற்கு பயம் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் வேறு தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தாங்க. சண்டை போடுறது, போரிடுறது, இப்படி தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் வந்து விட்டது. இன்றைக்கி கொஞ்சம் பேர் வேலை பார்த்தாலே போதும், கொஞ்சம் பேர் உழைச்சாலே போதும் விவசாயத்தில். இன்றைக்கி உலகத்தில் 800 கோடி பேரில் வெறும் 100 கோடி பேர் தான் விவசாயமே பார்ப்பாங்க. ஆனால் 800 கோடி பேருக்கு தேவையான உணவு நம்மக்கிட்ட வந்துருச்சு இயந்திரங்கள் மூலமாக. ஒவ்வொரு இயந்திரமும் பல 100 மனிதர்களின் உழைப்பை எளிதாக சில மணி நேரங்களிலே கொடுத்து விடுகிறது. அப்போ ஏராளமான உணவை சேர்த்து வைக்கும்போது நமக்கு உணவை பற்றின பயமே இல்லை. பாலைவனத்தில் இருப்பவர்களுக்கு கூட உணவை பற்றின பயமே இல்லை. அங்கே எந்த உணவையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்குது, பணத்தை கொடுத்து உலகத்தில் எங்கே வேணாலும் நம்ம உணவை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த 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 மெத்தனம். அப்போ அவங்க தேவையில்லாத வேலைகளை பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த மதத்தின் மீது பற்றுக்கொள்வது, மதத்தின் மீது ஏன் பற்று உனக்கு வருது? உனக்கு
உனக்கு உணவை தேடுறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அதனால தான் நீ மதத்தை வந்து கெட்டியாக பிடிச்சி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு மதத்தை ஏன் கெட்டியாக பிடிச்சிருக்க, அதற்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? ஏன்னா உனக்கு உணவை தேடுவது உனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கு தேவையான உணவு எல்லாம் சேமிக்கப்பட்டாச்சு. அப்போ தான் நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற. அதுவே உனக்கு தினசரி உணவு தேடுவதே உனக்கு பெரிய வேலை. இன்றைக்கி நான் என்ன உணவு பண்ணணும், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேனோ, அல்லது அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு இருந்துச்சுன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ? அதைத்தான் தேடுவே தவிர மதத்தை பற்றி கெட்டியாக பிடி நாம் உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நினைப்பு உனக்கு வரும். ஆனால் இந்த நெல் கோதுமை இது போன்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடும்போது அதை நிறைய சேமித்து வச்சிடுறாங்க. சேமித்து வச்சுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரி மதத்தில் மீது தேவையில்லாத விஷயங்களில் மனிதர்கள் தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். போரிடுவது, மதத்தில் ஆர்வம் காட்டுவது, சாதி நிறவரி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு இந்த மாதிரி உணவை பற்றின உனக்கு பயமே இல்லாமல் போகிறதுக்கு தான் காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நெல் கோதுமையை உணவாக சாப்பிட்றது தான் காரணமாக இருக்குது. நெல் கோதுமை உணவுகளாக சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நோய் வருது. இதெல்லாம் நோய்களை தருகிற உணவு. நெல் கோதுமை மாமிசம் இந்த மாதிரி தவறான உணவுகளை சாப்பிடும்போது நோயும் வந்து விடுகிறது. அப்போ நோயை குணப்படுத்துறதுக்கு ஒருத்தர் மருத்துவர் தேவைப்படுகிறார். அப்போ அவர் மருத்துவத்தை முழுமையாக கற்க வேண்டும். விவசாயத்தை விட்டுவிட்டு மருத்துவத்தை முழுமையாக கற்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. விவசாயத்தை அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் வந்து நம்ம சேமித்து வைக்கிற உணவுகளை வைத்திருக்கோமே, 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய உணவுகளை நாம் வைத்திருப்பதால் அப்போ எல்லோரும் இங்கே வந்து விவசாயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுது. எல்லாருமே நீ விவசாயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் உண்ணுகிற உணவு என்பது 3 வருடத்திற்கு சேமித்து வைத்து கொள்ளலாம், 5 வருடத்திற்கு கூட சேமித்து வைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட உணவை மனிதர்கள் உண்பதால் எல்லாருமே விவசாயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பேர் மட்டும் விவசாயம் பார்த்தா போதும். அப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்ல. அப்போ அவங்களுக்கு தான் இப்போ இந்த நெல் கோதுமைகளை உணவாக சாப்பிட்டால் என்னாகும்? மாமிசம், மீன், முட்டை, உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா என்னாகும்? நோய் வருமா? அப்போ நோய்களை குணப்படுத்துகிற வேலையை அவங்களுக்கு கொடுங்க. அப்போ இந்த உணவு தான் உங்களுக்கு நோய்களை உருவாக்குது. இந்த உணவு தான் உங்களை சோம்பேறியாக்குது. இந்த உணவு தான் போரிடுவதற்கு தேவையில்லாத வேலைகளை செய்வதற்கு வழிவகுக்குது. அப்போ இந்த உணவுகளே சும்மா இருக்கிற மனிதர்கள் சும்மா இருப்பதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். அப்போ அந்த உணவுகளே அந்த சும்மா இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குது. இந்த உணவுகளை சாப்பிட்டதால் மனிதர்களுக்கு நோய்கள் வருகிறது. அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு சும்மா இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விடுகிறது. இந்த உணவுகளை சாப்பிட்டால், இந்த நெல் கோதுமை உணவுகளை சாப்பிட்டால், இந்த நெல் கோதுமை உணவுகளை சேமித்து வைக்கிறாங்களா, அப்போ நிறைய பேர் சும்மா இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது நிறைய வலிமை தருகிறது, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது உடம்புல. ஒரு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது இப்போ காய்கறி பழங்களை சாப்பிட்டா அந்த அளவுக்கு வலிமை வராது. இந்த உப்பு போட்டு சமைச்சு இந்த நெல் கோதுமையெல்லாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு நான் யார்கிட்டயா நிரூபிக்கணும், நான் யாருங்கிறத மற்றவங்ககிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போட ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய விபத்துகள் ஏற்படுது, உயிர் சேதம் ஏற்படுகிறது, கைகள் துண்டிக்கப்படும், அப்போ நிறைய காயங்கள் ஏற்படுகிறது. அப்போ அதிலிருந்து குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள், இதை சாப்பிட்டா நோயும் வரும், அதை குணப்படுத்துவதற்காக மருத்துவர்கள், இப்போ இந்த மாதிரி ஆகிடுது. அப்போ அது மாதிரி அப்புறம் நான் யார் நிரூபிக்கிறக்கா எல்லாரும் சண்டை மட்டுமே போட மாட்டாங்க. நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா, நான் தான் பெரிய ஆள் அப்படி அப்புறம் பணத்தை தேடுறது, ஆடம்பரமாக வாழ்கிறது, பிறரை அடிமைப்படுத்துவது, அல்லது வாகனங்களை உருவாக்குவது, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாகனங்களை உருவாக்குவது, வாகன விபத்துகள், இப்படி மனிதர்களின் கவனம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி அழிவை நோக்கி போவதற்கு நாம் நெல் கோதுமையை என்றைக்கு சாப்பிட்டோம்? அதுதான் காரணமாக இருக்குது. அப்போ நெல் கோதுமையை நாம் என்றைக்கு சாப்பிட்டோம்? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களை வெட்டினோம், பூமியை சமவெளிகளாக மாற்றி நிலத்தை உழுது நெல்களையும் கோதுமைகளையும் நாம் விளைவித்தோம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கை என்பது கவனம் திசை மாறி வெவ்வேறு வழிகளில் பயணித்து தேவையில்லாமல் மக்கள் சும்மா இருக்கிறதுக்கு காரணம் உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த நெல் கோதுமைகளை நிறைய உற்பத்தி பண்ணி வைக்கும்போது நிறைய மனிதர்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறார்கள். செய்வதற்கு நான் என்ன வேலை செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். அப்போ தான் வந்து இந்த நெல் கோதுமையை சாப்பிட்டா உனக்கு நோய் வரும், அந்த நோயை குணப்படுத்துகிற வேலையை நீ பாரு. இந்த நெல் கோதுமையை சாப்பிட்டா உனக்கு பெரிய வலிமையானவராக நீ உணர்வாய். உனது வலிமையை உருவாக்குவதற்காக நீ பெரிய வீடுகளை கட்டு.
அல்லது வேறு ஏதாவது வகையில் நான் என்ன வலிமையானவனாக காமிச்சு நான் ஒரு போர் வீரனாக இருப்பேன், நான் சண்டை போட்டு பல பேரை வீழ்த்துவேன், அதன் மூலம் நான் என்னுடைய வலிமையை இந்த நெல் கோதுமை உணவுகளை சாப்பிட்டதுனால, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டதுனால எனக்கு ஏற்படுகிற அந்த வலிமையை நான் பிறருக்கு நிரூபிப்பதற்கான முயற்சியில் நான் பிறரை அழித்து எனது வலிமையை நான் நிரூபிப்பேன். அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத ஆராய்ச்சி, நான் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகிறேன், விண்வெளியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க போகிறேன், அங்கே போக போகிறேன். பாருங்கள், பைத்தியகாரத்தனமான ஆசையாக இருக்குது விண்வெளிக்கு போகிறது. இந்த உணவுகளை சாப்பிட்டா பைத்தியமாயிடுவாங்க. இந்த நெல் கோதுமை உணவுகளை சாப்பிட்டா பைத்தியமாயிடுவாங்க, அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தந்த உடனே தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக, நான் யார் என்று நிரூபிப்பதற்காக அப்புறம் பிறரை அடிமைப்படுத்துறது. பல பேர் எனக்கு கீழே பல பேர் இருக்காங்க, நான் சொன்னால் நான் செய்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க, நான் சொன்னால் என் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு, என் சட்ட துணியை துவைச்சு போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் ஒரு அடிமைகளாக பார்க்கிற மனோபாவம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகளை சாப்பிடுவதால், இந்த செயற்கை உணவுகளை சாப்பிடுவதால், நெல் கோதுமை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்கள் அவருடைய நோக்கம் என்னென்னா பிறரை அடிமைப்படுத்தி தனது வலிமையை நிரூபிப்பதாக மாறுகிறது. அப்போ தான் இந்த மாதிரி வேலை, நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன், நான் பெரிய வீடு கட்ட போகிறேன், எனக்கு நான் தொழிலதிபராக போகிறேன், உலகத்தில் கோடீஸ்வரராக போகிறேன், அப்படி தான் தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம் முன் விரிந்து கிடக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வேலை. காரணம், உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் நமக்கு ஏற்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு உலகம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் நிறைய அழிவுகள், போர்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போரில் 8 கோடி பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் போர்களே உருவாகுது. ஏன்னா சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஆயுதங்கள் வரும், ஆயுதங்கள் ஈஸியாக ஒருத்தரை கொல்ல முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்பு ஒரு உயிரை கொல்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. கல்லையும் மரத்தையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. எப்போ இந்த உலகத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான் ஒரு ஈஸியாக மரத்தை வெட்ட முடியுது, மனிதர்களை கொல்ல முடியுது. ஆயுதங்கள் இருந்தால் நீங்கள் ஒருத்தர் கையில் கத்தி இருந்தால் அவரை பார்த்து பயப்படுவீங்க. அடடா நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே, நம்மக்கிட்ட கத்தி இருந்தால் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்மக்கிட்ட ஈட்டி இருந்தால் பயப்படுறாங்க, ஆயுதங்கள் இருந்தால் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ பிறரை பயமுறுத்துவதற்கு இந்த உலகங்கள் ஒரு காரணமாக மாறுது. அப்போது இந்த மாதிரி மனிதனுடைய கவனம் திசை திரும்புவதற்கு உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒரு காரணம். அதன் பிறகு மனிதர்கள் இப்போ 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போரில் 8 கோடி பேர் செத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க உலகம் முழுக்க. அதில் பல கோடி பேர் செத்துருப்பாங்க. இவ்வளோ அப்புறம் நோய்களால், இந்த உணவுகளை சாப்பிட்டதால், உலகங்களால் தான் நம்ம நெல் கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறோம், உப்பெல்லாம் கலந்து செயற்கை, இதனால் நோய்கள் வருது. நோய்களால் இதனால் வரைக்கும் 1000 கோடி பேராக செத்துருப்பான். இதனால் வரைக்கும் எப்போ அந்த உலகங்கள் கண்டுபிடிச்சதுலேருந்து நோய்களால் பல ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் செத்திருப்பார்கள். இப்படி அப்புறம் விபத்துகள், வேகமாக மனிதர்கள் போவது, நான் யாரும் நிரூபிக்கிறக்காக வேகமாக வாகனங்களில் போகிறது, அதனால் விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் சாவுறது, இப்படி நிறைய அழிவுகள். ஆனால் இதில் நமக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா? நம்ம இந்த பூமியை நமக்கு தகுந்தாற் போன்று சீர்திருத்தி கொண்டோம். ஏன்னா இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகம் முழுக்க பசுமையாக இருந்துச்சு. இந்த உலகம் முழுக்க ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. ஒரு மரங்கள் கூட வெட்டப்படலை. இந்த உலகம் ரொம்ப பசுமையாக இருந்தது. அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு மரத்தை கூட வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது. அப்போது நிறைய உயிரினங்கள் இருந்தது, சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் இருந்தது. அவைகளால் மனிதர்களால் எதுவுமே பண்ண முடியாது. மனிதர்களிடம் அப்பொழுது உலோகங்கள் இல்லை. கற்காலங்களில் இந்த சிங்கம், புலி, கரடிகளை ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பசுமையாக இருந்தது. அப்போ நிறைய மான்கள் இருந்திருக்கும், ஆடு மாடுகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அப்போ அவைகளை வேட்டையாடுகிற இந்த மிருகங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடிகள், அவைகளும் நிறையா இருந்திருக்கும். அப்போ இவைகளுக்கு மத்தியில் இந்த இயற்கையில் ஒரு உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த மனிதர்கள் நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. மனிதர்களும் கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு. சிங்கம், புலிகிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அடர்ந்த காடுகளாக இருக்குது இந்த பூமி முழுதும். ஏன்னா ஒரு மரங்கள் கூட வெட்டப்படலை. காரணம், உலகங்கள் அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதைத்தான் நம்ம கற்காலம்னு சொல்கிறோம். அப்போ ரொம்ப அடர்ந்த வனமாக இருக்கும்போது அங்கே சிங்கம், புலிகள், அவைகளின் வேட்டைக்கு மனிதர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த பூமியை அடர்ந்த காடுகளாக அதை சமவெளியாக மாற்றுறாங்க. ஏன்னா காடுகளுக்குள் மறைந்து கிடக்கிற சிங்கத்தையோ சிறுத்தையிடமிருந்தோ புலியிடமிருந்தோ தப்பிக்க முடியாது. அதனால் சமவெளியாக மாற்றி இப்போ இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம்ல, அதுக்கு காரணம் இந்த உலகங்கள் தான் காரணம். இன்றைய தலைமுறை பாதுகாப்பாக வாழ்கிறாங்களா, அது காரணம் உலகங்கள் தான். உலகங்கள் கண்டுபிடிச்சதில் போரிட்டு செத்து போனவர்கள் நிறைய பேர். உலகங்கள் கண்டுபிடிச்சதுனால நெல் கோதுமையை விளைவிச்சு அதை சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போனாங்க தான். அப்போ அதுக்கு முன்னாடி கற்காலங்களில் மட்டும் மனிதர்கள் என்ன பாதுகாப்பாக வாழ்ந்தாங்க? அப்போ இந்த சிங்கம் புலிகள்கிட்டருந்து செத்து போனாங்க. சிங்கம் புலிகளுக்கு உணவாக
மாட்டிக்கொண்டு மனிதர்கள் செத்து போனார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வேறு வழியே இல்லை, நீ சிங்கம் புலிகளுக்கு வேட்டையாடப்படுவாய், வேறு வழியே இல்லை, அதான் நியதி, இயற்கை நியதி, உணவுச் சங்கிலிக்குள் நீ மாட்டிக்கொள்வாய் அப்படிங்கிற அதுலேருந்து நீ தப்பவே முடியாது. எந்த கடவுள் நம்பிக்கையும் அப்போ மனிதர்களுக்கு இருக்குது. எந்த கடவுளும் ஒன்றை காப்பாற்ற போகிறதில்ல. ஒரு சிங்கம் முன்னாடி இருக்கும்போது ஒன்றை இயேசுவோ அல்லாவோ காப்பாற்ற போகிறதில்ல, சிவபெருமானம் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம முயற்சி பண்ணாத மட்டும்தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அப்படி முயற்சி பண்ணாலும் நாம் வேட்டையாடப்படுவோம் அப்படிங்கிற நிலைமை தான் கற்காலங்களில் இருந்தது. கற்காலங்களில் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக கற்காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலம் என்பது பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் நீண்டது. 1,00,000 வருடங்கள் இருக்கும், 2,00,000 வருடங்கள் இருக்கும். மரங்களே வெட்டப்படலை. அந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மிருகங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ விலங்குகள் இருந்திருக்கும். அப்போ இந்த இயற்கையை சீர்திருத்த முடியாமல் இயற்கைக்கு உட்பட்டு அவங்க உணவுச் சங்கிலிக்குள்ள மனிதர்கள் செத்து மடிந்தார்கள். பல கோடி கணக்கில் செத்து மடிஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களே, உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் பூமியை தனக்கு தகுந்தார் போன்று மனிதர்கள் சீர்திருத்துகிறார்கள். பிற உயிரினங்களை தனக்கு எதிராக இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள். விரட்டி விரட்டி வேட்டையாடுறாங்க. தன்னை விரட்டி விரட்டி வேட்டையாடிய சிங்கம், புலி, புலிகளை மனிதர்கள் விரட்டி விரட்டி வேட்டையாடுகிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கம், புலி இதோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. நமக்கு பயமே இல்லை. உலகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். புலிகளோட பயம் நமக்கு சுத்தமாக இல்லை, சிறுத்தையோட பயம் சுத்தமாக இல்லை. காடுகளுக்கு போனால் மட்டும்தான் அந்த பயம் இருக்குது. மற்றபடி நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் சுதந்திரமாக அது பற்றின பயமே இல்லாமல் நாம் இன்றைக்கி போகிறோன்னா அதுக்கு உலோகங்களால் தான் அது சாத்தியமாயிற்று. உலோகங்களை கண்டுபிடித்ததால் அன்றிலிருந்து மனிதர்கள் மரங்களையும் வேட்டையாடுகிறார்கள். மரங்களை தேவையில்லாத மரங்களெல்லாம் வெட்டி இன்றைக்கி சமவெளியாக மாற்றி நமக்கு ஏற்றாற் போன்று இந்த பூமியை மாற்றுவதற்கு இந்த உலோகங்கள் தான் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பூமி முழுவதும் அடர்ந்த மரங்களை வெட்டப்படவே இல்லை. மரங்கள் அழிய வேண்டுமென்றால் அதற்கு காட்டுத்தீ மட்டும்தான் ஒரே வழி. காட்டுத்தீ மூலமாக மட்டும்தான் மரங்கள் அழியுமே தவிர வேறு எந்த மனிதர்களால் மரங்களை வெட்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூமி எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். உலகத்தில் அதற்கு முன்பு எப்போதுமே மரங்களை வெட்டப்படவே இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிச்ச சமீப காலமாக தான் மரங்களை வெட்டத் தொடங்கி இன்று வரைக்கும் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதன் நோக்கம் என்னவென்றால் மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக இந்த பூமியை மாற்றுகிறார்கள். அதுதான் அவருடைய நோக்கம். அந்த வகையில் மரங்களை வெட்டுவது கூட மனிதர்கள் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான், ஒரு உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெட்டி நமக்கு சாதகமாக இந்த பூமியை மாற்றி கொண்டிருக்கிறோம். இனிமேல் நாம் என்ன பண்ணணும்னா நமக்கு பயனை தருகிற மரங்களை நட வேண்டும். நமக்கு பயன் தருகிற மரங்களை நட வேண்டும். பயன் தருகிற பழங்களை, உணவுகளை தருகிற மரங்களை நட வேண்டும். இப்போ புளிய மரம் நிறைய இருக்குது, வேப்ப மரம் நிறைய இருக்கா, அது தேவையில்லை. அளவுக்கு அதிகமாக இருக்குது, அது தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 10 வேப்ப மரம் இருந்தால் போதும். அதற்கு மேலே இருக்கிற வேப்ப மரத்தை வெட்டிடுங்க. ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு 10 புளிய மரம் இருந்தால் போதும். அதற்கு மேலே இருக்கிற புளிய மரத்தை வெட்டிட்டு அந்த இடங்களில் மாமரத்தையும், கொய்யா மரத்தையும், பலா மரத்தையும், ஆப்பிள் மரத்தையும், அந்த மாதிரி உணவுகளை தருகிற மரங்களை இந்த பூமி முழுவதும் நடணும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. மனிதர்கள் ஒரு உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டு, ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நோக்கத்தை நான் சரியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதற்காக தான் மனிதர்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போன்று நாம் செயல்பட வேண்டும். இந்த பூமியை நமக்கு சாதகமாக பாதுகாப்பாக மாற்ற வேண்டும். தேவையில்லாத மரங்களை வளர்க்காதீங்க. நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை விட்டு வைக்காதீர்கள். ஏன்னா கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. கடந்த காலத்தில் நமது மூதாதையர்கள் அதுதான் நமக்கு செஞ்சாங்க. அவங்களுடைய உழைப்பு தான் நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த பூமி நமக்கு தகுந்தாற் போன்று மாற்றப்பட்டது. அதற்கு முன்பு இந்த பூமியை மனிதர்களால் சீர்திருத்தவே முடியாது. இந்த இயற்கையோடு இயற்கையாக கலந்து உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு தினம் மனிதர்கள் பிற உயிரினங்களுக்கு இரையானார்கள். மிக போராட்டமே வாழ்க்கையாக இருந்துச்சு. பிற உயிரினங்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதே நமக்கு மிகப்பெரிய வேலையாக இருந்தது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இந்த நெல் கோதுமை இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நெல் கோதுமையை ஒரு வருஷம் வாழ்நாள் ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு சேமித்து வச்சதுனால அதன் பிறகு என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாத போது அப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் மனிதர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. போரிட ஆரம்பித்தாங்க. விண்வெளி ஆராய்ச்சி அது இதுன்னு தேவையில்லாத வேலைகளை செஞ்சாங்க. நம்ம இப்போ காய்கறிகள், பழங்களை சாப்பிட்ருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் அதை சேமித்து வைக்க முடியும். அப்போ அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்கும். அப்போ நீ உணவை தேடுகிற அந்த முனைப்பில் இருப்ப, உனக்கு நோயும் வந்திருக்காது. இந்த காய்கறிகள், பழங்களை சாப்பிட்ருந்தா உனக்கு நோயும் வந்திருக்காது. அப்போ நிம்மதியாக நீ வாழ்ந்திருப்ப. அப்போ நான் அதை சொன்னேன்.
கற்காலங்களில் மனிதர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்காலம். அந்த கற்காலத்தில் மனிதர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, அந்த விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. காரணம், அப்போல்லாம் மரங்கள் வெட்டப்படலை, நிறைய மிருகங்கள் இந்த பூமியில் இருந்தது. அவைகளிடம் தப்பி இந்த மரங்களை கூட மனிதர்களால் வெட்ட முடியுங்கிறதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் தெரியும். அப்போ இந்த இயற்கையை சீர்திருத்த முடியாது. அப்போ தினம் இந்த சிங்கம் புலி கரடிகளிடமிருந்து தப்பித்து உயிர் வாழ்வது, அப்புறம் தினசரி உணவு தேவையை பூர்த்தி செய்வது, இதுவே மனிதர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். நீங்கள் கற்காலங்களில் நெல் கோதுமையை உங்களால் விளைவிக்க முடியும். ஏன்னா அந்த பூமி முழுவதும் சமவெளிகளாக இல்லை. நெல் கோதுமையை விளைவிக்கணும்னா உங்களுக்கு சமவெளி தேவை. மரங்களை வெட்டி சமவெளியாக நாம் தான் மாற்றி இருக்கிறோமே தவிர கற்காலங்களில் இந்த பூமி முழுவதும் மரங்கள் தான் இருந்தது, சமவெளிகளே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களால் நெல் கோதுமையை விளைவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கற்காலங்களில் 2 பெரிய சவால் இருந்தது. என்னென்னா உணவு தேவை, அப்புறம் பிற மிருகங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது. இதுதான் 2 சவால் இருந்தது. கற்காலங்களில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருஷக்கணக்காக நெல்லை உற்பத்தி பண்ணி அதை சேமித்து வைக்கவும் முடியாது. எப்போ சேமித்து வைக்கிறாங்கன்னா, பெரிய வீடுகளை கட்டி அப்போ தான் அங்கே மூட்டையாக என்ன பண்ணுறாங்க, நெல் கோதுமையை சேமித்து வைக்கிறாங்க. அப்போ வீடுகளை கட்டுறதுக்கு உங்களுக்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வருஷக்கணக்காக நெல்லை பண்டக சாலைகளில் சேமித்து வைப்பதற்கு இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் சாத்தியம். நீங்கள் கற்காலத்தில் நீங்கள் நெல் கோதுமையை மூட்டையாக எங்கே சேமித்து வைப்பீங்க? அவன் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் அந்த குடிசைக்குள்ளே அவன் மூட்டையாக நெல் கோதுமையை எப்படி சேமித்து வைக்க முடியும்? ஒழுகிற குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ எப்போ நெல் கோதுமையெல்லாம் சேமித்து வைக்கிறாங்கன்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நெல் கோதுமைகளை சேமித்து வைப்பதற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குகிற அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை அவர்களால் பெற முடிகிறது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் நீங்கள் நெல் கோதுமைகளை சேமித்து வைக்க முடியாது, அதை உற்பத்தியும் செய்ய முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இங்கே சமவெளிகளே இல்லை, மரங்களாக இருக்குது. மரங்களாக இருக்கும்போது ஒரு நிலத்தை உழ முடியாது. நிலத்தை உழுவதற்கு கலப்பை தேவை, கலப்பைக்கு மண்வெட்டிலாம் தேவை. நிலத்தை பண்படுத்துவதற்கு மண்வெட்டி தேவை. மண்வெட்டி மண்வெட்டியை உருவாக்குவதற்கும் கலப்பையை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு உலோகங்கள் தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் நம்ம நெல் கோதுமை சாப்பிட்ருக்க மாட்டோம். கற்காலத்தில் நாம் சாப்பிட்ட உணவு பழங்கள், காய்கறிகள். உங்கள்கிட்ட ஆயுதங்களே இல்லாத போது நீங்கள் மாமிசத்தை கூட நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மாமிசத்தை சாப்பிட வேண்டிய அவசியம் கற்காலத்தில் நமக்கு இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. ஒரு மரங்கள் கூட வெட்டப்படாத அந்த கற்காலத்தில் ஏகப்பட்ட பழங்கள் இருந்திருக்கும். தேடி பக்கத்தில் இருக்கிற பலாப்பழத்தை சாப்பிடுவியா, அல்லது நான் மாமிசத்தை தான் சாப்பிடுவேன்னு அதை வேட்டையாடி அதை தோலை உரித்து 2-3 மணி நேரம் அப்புறம் தீயை உருவாக்கி சமைச்சு சாப்பிடுவியா? மழை காலங்களில் நசுன்னு இருக்குமே, அப்போ நீ என்னத்தை சாப்பிடு? மாமிசம்தான் உனது உணவு கற்காலத்தில். அப்படின்னா மழை காலத்தில் நீ என்ன உணவு சாப்பிட்ருப்ப? உன்னால் நெருப்பை எப்படி உருவாக்க முடியும்? எப்படி நீ மாமிசத்தை சாப்பிட்ருப்ப? அப்போ பச்சையாக சாப்பிடவும் முடியாது. பச்சையாக சாப்பிட்டா அதை எப்படி சாப்பிட முடியும்? அரைச்சி சாப்பிட்றது தான் மனிதனுடைய வழக்கம். பச்சையாக ஒரு மாமிசத்தை எப்படி சாப்பிட முடியும்? அதனால் கற்காலத்தில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் உங்களுக்கு ஒரே காடுகளாக இருக்குது. அங்கே பலா மரங்கள் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது. பழங்களை பறித்து சாப்பிடுவியா? நீ அந்த நேரத்தில் போயிட்டு நான் மாமிசம் தான் சாப்பிடுவேன், எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு போவியா? அதனால் கற்காலத்தில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க, நெல் கோதுமையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. பழங்களை தான் பழங்களை சாப்பிட்டதுனால அது சேமித்து வைக்க முடியாது. நீங்கள் கற்காலத்தில் நெல் கோதுமையும் சேமித்து வைக்கிற வசதி அங்கே கிடையாது. அப்போ கற்காலத்தில் பழங்களாக தான் சாப்பிட்ருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே பழங்களையும் காய்கறிகளையும் சேமித்து வைக்க முடியாது. கற்காலத்தில் மனிதர்களுக்கு பிற உயிரினங்களிடமிருந்து தப்பித்து உயிர் வாழ்வதே, இந்த மிருகங்களிடமிருந்து தப்பித்து உயிர் வாழ்வதே மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அதனால் அவங்க தேவையில்லாத வேலைகளை செய்ய மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, எப்போவும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மரண பயத்திலே இருந்திருப்பாங்க. கற்காலத்தில் மனிதர்கள் மரண பயத்திலே இருந்திருப்பாங்க. எப்போ புலி வருமோ, ஏன்னா கற்காலம் என்பது பசுமையான ஒரு பூமி. அங்கே எப்போ புலி வருமோ, எப்போ சிங்கம் வருமோ, ஏன்னா மரங்களே வெட்டப்படாத அந்த கற்காலம் என்பது எப்போ புலி வரும், எப்போ சிங்கம் வரும், அதுலேருந்து நம்ம பிள்ளை குட்டிகளை எப்படி பாதுகாக்கிறது? கூட்டமாக தான் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புலி வந்தாலும், சிறுத்தை வந்தாலும், சிங்கம் வந்தாலும் உங்களை பாதுகாத்துக்க முடியாது. கும்பலாக நின்று அதை நீங்கள் விரட்டுறது கூட ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கும்பலாக கூட்டமாக வருகிற ஒரு சிங்கத்தை 1000 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் அவைகள் வேட்டையாடப்படுவது நியதியாக இருந்தது. அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் சிங்கம் புலி சிறுத்தைகளால் வேட்டையாடப்பட்ட கொண்டு வருவது தலைவிதியாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகத்தை கண்டுபிடிச்சி மரங்களை வெட்டுறாங்க, மிருகங்களையும் கொல்கிறாங்க. மரங்களை கொல்கிறார்கள், அதுபோல் மிருகங்களையும் கொல்கிறார்கள். தனக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமியை மாற்றுகிறார்கள்.
பூமியை மாற்றுகிறார்கள். அப்புறம் வந்து இந்த இயந்திரங்களை வச்சு நிறைய உணவுகளை உற்பத்தி செய்கிறார்கள். உணவுகளை இந்த நெல் கோதுமையெல்லாம் அப்போ தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை சேமித்து வைக்கிறாங்க. சேமித்து வைக்கும்போது உணவை பற்றின பயம் மனிதர்களுக்கு சுத்தமாக இல்லை. உணவை உற்பத்தி பண்ணுற பயம், அந்த உணவை பற்றின பயமே இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுறது, 1 வருஷத்துக்கு தேவையான 2-3 வருஷத்துக்கு தேவையான உணவு நம்மக்கிட்ட இருக்குது, சேமித்து வச்சாச்சு, கவலையே இல்லை. அதை பாதுகாக்க வேண்டியதுதான். அதை திருடுறதுக்கும் சிலர் வருவாங்க, தானியங்களை திருடுவதற்கும் மனிதர்கள் வருவாங்க. அதை பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போ நம்முடைய வேலை. அப்போ திருட வர்றவங்கள்ட்ட சண்டை போடணும். அப்போ சும்மா மனிதர்கள் இருக்கும்போது தான் தேவையில்லாத சண்டை போடுகிற வேலையை செய்கிறாங்க, தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்கிறாங்க, விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ நம்ம வந்து மனிதர்கள் அறிவுபூர்வமாக வாழணுன்னா, ஒரு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணுன்னா இயற்கை உணவுகளை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு மேலே அதை சேமிக்க முடியாது. அப்போ நம்ம எப்போவுமே அடுத்த வாரத்துக்கு என்ன உணவு தேவை, நாளைக்கு என்ன உணவு தேவை, நாளைக்கு நம்ம உணவு சாப்பிட்ணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றிக்கணும், அந்த பயத்தோடையே மனிதர்கள் இருப்பாங்க. அது காய்கறிகள் பழங்களை சாப்பிடும்போது மட்டும்தான். அந்த உணவுகளை சாப்பிட்டா நோய்களும் வராது. ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இதுதான். அப்போது இந்த மாதிரி மனிதர்கள் எப்போ மாறினாங்க, உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவரும் மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ அந்த வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகள் ஏற்படாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்னா மூட நம்பிக்கைங்கிறது நீ நெல் கோதுமை உணவுகளை சாப்பிட்றப்பாரு, அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். நோய்களை தருகிற உணவுகளை ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றப்பாரு, ஆசையாக சாப்பிட்றப்பாரு, அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். எது உண்மையான உணவுலேருந்து தான் அறிவுங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் நீ மூட நம்பிக்கை கடைபிடிக்கும் போது அது வாழ்க்கையின் பல பகுதிகளில் அந்த மூட நம்பிக்கை பரவுகிறது. அதனால் 2040 மனிதர்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இப்போ நான் இதுதான் மனித உணவு, அதை ஒரு ஆதாரபூர்வமாக எப்படி பிற உணவுகள் எப்படி மனித வாழ்க்கையை எப்படி அழிவை நோக்கி அழைத்து சென்றது, அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன்ல. அப்போ இந்த சிந்தனை நான் இப்போ கண்டுபிடிச்சது, இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சது தான். அது சொல்கிறதுக்கு தான் தாமதமாகிடுச்சு. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நான் அந்த உலகத்தில் நான் சொல்லியிருக்கணும், நிகழ்த்தியிருக்கணும், என் தலைமையில் நிகழ்த்தப்பட்டிருக்கணும். அது நடக்காமல் போயிடுச்சு. சரி விடுங்க, இனிமேல் நடக்குமா நடக்காது அதை பற்றி பார்த்துக்கலாம். இனிமேல் வரவங்க இந்த விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்போ மனிதர்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எது நோய்களுக்கு காரணம் அப்படிங்கிற ஆராய்ச்சி. அப்போ இந்த ஆராய்ச்சியின் பலனாக எதிர்காலத்தில் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துடும். இது ஒரு தேவையில்லாத உலகம். இது என்ன காரணம்னால நம்ம இந்த உணவுகளை சேமித்து வைக்கிறதுனால நெல் கோதுமை உணவுகளை தான் சேமித்து வைக்க முடியும். வருஷக்கணக்காக சேமிக்க வைக்கக்கூடிய உணவு இது. அதனால் சும்மா இருக்கிற மனிதர்கள் எதையாவது செய்யணுங்கிறக்காக செஞ்சு உருவாக்குன உலகம் தான் தற்போதைய உலகம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நோய்களை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. என்ன உணவு சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிற அந்த தெளிவெல்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து இனிமே பிறக்கிற பசங்க தெளிவானவர்களாக இருப்பார்கள். இனிமே வருகிற தலைமுறையினர் இருக்காங்க பாருங்கள், அவங்க நோய்களை தராத உணவுகளை சாப்பிடுவாங்க. இப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தேவையில்லாத உலகம் இருக்குல்ல, நாம் இந்த தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டதால் தேவையில்லாத உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் சில நன்மைகள் ஏற்பட்டது, பூமியை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கோம். இருக்கட்டும். இனிமே பிறக்கிற பசங்க எது மனித உணவு நான் சொன்னேன், காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வராது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதை பராமரிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. அதனாலே இது செயலிழந்து போயிடும். அதனால் அப்போ ஏன்னா இந்த உலகத்தை இது ரொம்ப பிரம்மாண்டமான உலகம், இதுக்கு தேவை நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவுகளை தான் மனிதர்கள் இப்போ சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது சாப்பிட்டா தான் இந்த உலகத்தெல்லாம் உருவாக்க முடியும், அளவுக்கு அதிகமான வலிமை. இப்போ அதனால் நோய்கள் வருகிறது, விபத்துகள் ஏற்படுகிறது, அழிவை நோக்கி மனிதர்கள் செல்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அதனால் இது அழிவை நோக்கி தான் நமக்கு அழைத்து செல்கிறது. ஒரு சில நன்மைகள், அந்த பூமியை நமக்கு தந்தாற்போல் மாற்றினோம், அந்த நன்மைகள் நமக்கு ஏற்பட்டால் கூட அதனால் இது போதும். அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, எதிர்காலத்தில் மனிதர்கள் நோய்களை தராத உணவுகளை சாப்பிடும்போது வலிமை குறைவான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அது வலிமை குறைவாக தான் தரும். மனிதருடைய வலிமை குறைவாகத்தான் இருக்கணும், அப்போ தான் மனிதர்கள் அடங்கியிருப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நோய்களும் வரும். அப்புறம் ரொம்ப ஆட்டம் போடவும் ஆரம்பித்தவங்க ஆட்டம் போட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு தேவையில்லாத வேலைலாம் செஞ்சிட்ருப்பான். அப்போது 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் நோய்களை தராத உணவுகளை மனிதர்கள் சாப்பிடும்போது அது அளவுக்கு அதிகமான வலிமை தராது என்பதால், ஆரோக்கியத்தை தரும் நோய்களை தராது என்பதால் அதனை அவர்கள் சாப்பிடுவார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு
ஒரு நோய்களிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்திலிருந்தும் விடுதலை கிடைத்துவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிவை நோக்கி செல்கிற உலகம். அழிவை நோக்கி செல்கிற உலகத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் அவர்களுக்கு, மனிதர்களுக்கு. அப்போ இப்படி ஒருப்பட்ட மாற்றம் வரும்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது அந்த மனித உணவுகள் என்பது ஒரு வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது. அப்போ எப்போவுமே அவங்க ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அடுத்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, குடும்பத்தை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த பயத்தோடையே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வந்து அந்த அப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத உணவு தான் இந்த அரிசி, கோதுமை, இது தேவையில்லாத உணவு. இந்த தேவையில்லாத உணவு தான் நம்மளை அழிவு, தேவையில்லாத வேலைகள் நம்மளை அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லும். இது அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கு தேவையில்லாத உணவுகள் தான் காரணம். எது தேவையான உணவோ அதை சாப்பிடும் பொழுது நாம் வந்து தேவையான வேலையை தான் மட்டும்தான் செய்வோம். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்குது. 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வரப்போகுது. நாம் தேவையான உணவுகள், நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிட போகிறோம். அந்த உணவுகள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான். இதை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எப்போவும் உணவை பற்றின ஒரு பயத்தோடே இருப்பீங்க. அடுத்த நாளைக்கு என்ன உணவு, நாளைக்கு உணவு கிடைக்குமா, அடுத்த வாரத்துக்கு உணவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடே நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் தேவையில்லாத வேலைகள் எதையுமே செய்ய மாட்டீங்க. இந்த உணவு கட்டுப்பாடு தான் உணவில் உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு. நீங்கள் அதே இது நீங்கள் மாமிசம் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுவே உங்களுக்கு மெத்தனத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட தான் மாடு இருக்குது, மாடை வெட்டி உப்பு கண்டம் போட்டு காய போட்டால் ஒரு வருஷத்துக்கு தேவையான மாடு நம்மக்கிட்ட இருக்குது, பயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுபோல் நெல், கோதுமைன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 வருஷத்துக்கு பயம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு தேவையான நெல் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த மெத்தனை வரும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பீங்க. தேவையில்லாத வேலைகள் அனைத்தும் அழிவை நோக்கி அழைத்து செல்லும். அப்போ இந்த உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கலாம். மாமிசம் சாப்பிடக்கூடாது, நெல், கோதுமையெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது சாப்பிட்டா நோயும் வரும், அதனால் அது சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த மாதிரி காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிடும்போது அது ஒரு வாரத்துக்கு மேலே உங்களால் சேமித்து வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த உணவை பற்றின பயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த பயமே இருக்குல்ல, இது உங்களை தேவையில்லாத வேலைகளை செய்ய விடாது. தேவையில்லாத வேலைகள்லாம் செய்ய விடாது. அதனால் வந்து தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நன்றி.